ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோ வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வீடியோ, ஹார்வெஸ்ட்டில் எப்படி மீதி பண்ணுறது, என்ன தொழில் பண்ணால் மீதி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் மீதி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வீடியோவாக வரும். அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்துக்கு வந்து தேவையான அனைத்து பொருளுமே நம்மக்கிட்ட இருக்குது. 5 கலப்பை ஓட்டுறது, ரொட்டேட்டர் ஓட்டுறது, ஸ்ப்ரிங் கலப்பை, பருப்பு போடுறது, ஹார்வெஸ்டிங் ஃபீல்டாக இருக்கிறது, டச்சாக இருக்கிறது, எல்லாமே, அதாவது விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. யாருக்காவது நம்மளோட சேவை தேவைப்பட்டால் 82 20 19 73 99 இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் குறைந்த பட்ஜெட்டில் தரமான முறையில் செய்து தரப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக இந்த வீடியோனா, அதாவது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறீங்க. விவசாயம் பண்ணுறத வந்து நான் தப்பு சொல்லலை. அதை சரியான முறையில் பாதுகாப்பு பண்ணினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நண்பா நல்லா ஒரு அதிக ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதிக ப்ராஃபிட்டை விட வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போடுற அமௌண்ட்டே எடுக்க முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டே எடுக்க முடியாத கஷ்டப்படுறாங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது இந்த பட்டமெல்லாம் மக்காச்சோளம் ஓடிட்டு இருக்கும்ல, இந்த பட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் திடீர்னு அன்னம் பிடிக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூட்டை பெருசாக வளராது, தட்டு வளராது, அதாவது குருத்தே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்காது. எல்லாருமே இந்த பட்ஜெட்டில் இந்த நிலமையில தான் வந்து பார்த்திங்கன்னா அடித்து முடிச்சுட்டு நல்லா காட்டை அப்படியே மக்காச்சோளம் ஓட்டி போட்டோம் குறைகாட்டோடு அப்படியே விட்டுருப்பீங்க. அந்த காட்டை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. என் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளமே வரமாட்டேங்குது நண்பா. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 மூட்டையெல்லாம் வந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த பையன் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தான், குத்தகைக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க காடு. அதாவது அந்த பசங்களுக்கு தெரியாத அந்த தப்பு பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சவங்களே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களே அந்த காலத்தில் வெள்ளாமல் பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அதே தப்பு தான் பண்ணுறீங்க. என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற பில்லு காட்டுக்குள்ளே போட்ட பூரா மாட்டிக்குது. நாங்கள் என்னடா தப்பு பண்ணுறோம், நீ கண்டுபிடிச்சிட்ட பெருசா, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பழமையை பேசுகிறான்னு திட்டிருக்கீங்க நிறையா பேர், இல்லைன்னாலாம் சொல்லலை. இங்கே பாருங்க, இவங்களும் தான் காடு இங்கே ஒரு இடத்துல, நான் காட்டு பேரெல்லாம் தான் சொல்ல விரும்பலைங்க. பாருங்கள் பில்லை பாருங்கள், சரியான புல்லு, சரியான பாதுகாப்பு பண்ணாததுனால காட்டோட லென்த்து பாருங்கள். மப்பனை வதைக்கும் இங்கேருந்து எடுத்துக்கிட்டா சரியான லென்த்து. ஐயம்மா இருங்க, சரியான முறையில் புல்லு மருந்து அடிச்சிருந்தா 2 மருந்து அடிக்கணும். 3வது நேற்று ஒரு மருந்து, 14வது நேற்று ஒரு மருந்து அடிக்கணும். அதையும் மீறி போனால் மறுபடியும் ஒரு மருந்து கூட அடிக்கலாம். 3வது மருந்தாக பில்லு மருந்து. இதை கரெக்டாக அடிச்சிருந்தா இத்தனை பில்லு வந்திருக்காது. பில்லு இல்லாத இருந்திருந்ததுன்னா தட்டுன்னு கொஞ்சம் வளர்ந்துருக்கும். தட்டு வளர்ந்துருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சத்து வந்து பூட்டைக்கு கிடைக்கும். பூட்டை பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல ஈல்டு வந்திருக்கும். இப்போ 20 மூட்டை வர இடத்துல இன்னும் 10 மூட்டை வந்துச்சுன்னா யாருக்கு நண்பா லாபம்? அதே 20 மூட்டை வர இடத்துல 10 மூட்டைக்கு வந்தால் யாருக்கு லாபம்? இந்த யாருக்கு நஷ்டம்? நட்டப்பட்டாலும் லாபப்பட்டாலும் நீங்கள் தான். அதனால் இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்லியிருக்கேன், நான் சொன்னது கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது நல்லா விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எங்கே சுற்றி போனாலுமே நம்ம காடு கரை வச்சுருக்கீங்க மட்டும்தான் நட்டப்பட்டுக்கிறோம், வேறு யாருமே நட்டப்பட்டுக்கிறது இல்லை. அதனால தான் நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் டக்குன்னு ஒரு ரைட்டுப்பா அப்படின்னு கமெண்ட் கூட பண்ணதாலும் லைக் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ் ஆகும் இந்த வீடியோ, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடு வந்து ஓட்டியிருப்பாங்க மக்காச்சோளம் ஓட்டின காட்டை என்ன சொல்லுவாங்க, நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வைக்கிற வேலையை வந்து விட்டுருங்க. நம்ம நெருப்பு வச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு தாங்காத வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடும்.
மண்புழு செத்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் யூஸ். நம்ம என்னதான் போட்டோம்னாலும் இயற்கை வர மாதிரி வராது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழி குப்பை போடுறத விட மாட்டு குப்பை போடுங்க. அதாவது என்கிட்ட டவுட் கேட்டாங்கல்ல, அந்த நண்பரோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நாங்கள் மக்காச்சோளம் அடிச்சிட்டோம், நெருப்பு வச்சு ரொட்டேட்டர் ஓட்டி 5 கிலோ 2 கிலோ ஓட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை ப்ரோ எனக்கு ஓகே, நீங்கள் எதுக்கு வீடியோவாக போடுங்க, நான் வேணும்னா எடுத்து பார்த்துக்குவேன். அதெல்லாம் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் தெரியாத யோசிக்கிறவங்களுக்கும் தெரியும்ல, அதிக ப்ராஃபிட் எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னார். அதனால தான் சரி இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன் நண்பா. 5 கலப்பு ஓட்டி இருக்கிற வயலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பி விட்டு ஒரு உழவு ஓட்டிருக்கேன். ஒரு உழவு ஓட்டி போட்டு, அதாவது கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சோளம் வாங்கிக்கிங்க. வெள்ளை சோளம் வாங்கினாலும் சரி, சிவப்பு சோளம் வாங்கினாலும் சரி விதைப்பாங்க கொஞ்சம் பரவலாக. ஆனால் ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சோளத்தட்டு விதைக்கணும், எவ்வளோ விதைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு பரவலாக விதைக்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். அதை வாங்கிக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனப்பை, அது கிலோ வந்து கிலோ 65 ரூபா தான் வருது. அதனால் அது ஒரு 10 கிலோ வாங்குறீங்கன்னா இது ஒரு 5 கிலோ 6 கிலோ இந்த மாதிரி வாங்கிக்கிங்க சனப்பையை. நாட்டு சோளத்தட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உரந்தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சனப்பை உரமாகுமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பில் ஓரளவு ஓட்டியிருப்பீங்க நண்பா. ஸ்ப்ரிங் கலப்பை ஓட்டினதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விதைச்சி விட்டு மறுபடியும் ஸ்ப்ரிங் கலப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பளவு போட்டு ஓட்டி விட்ருங்க. ஏன் அவன் ரொட்டேட்டர் போட வேண்டாம் ஸ்ப்ரிங் கலப்பு போட சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆம் கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இன்னொரு இடத்துக்கு தேங்கு போகும். ரொட்டேட்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மண் வந்து குடிக்காது, டக்குன்னு ஈரம் காயாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங் பெரிய வண்டியில் ஓட்டினா மணிக்கு 100 ரூபா 200 ரூபா சேர்த்து கேட்பாங்க. அது பிரச்சனை கிடையாது, டைமும் அதிகமாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பில் ஓட்டி விட்ருங்க. விதைச்சி விட்டு நாட்டு சோளத்தையும் சனப்பையும் ரெண்டுமே வாங்கினது ஒட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சனப்பையும் வளரும், நாட்டு சோளத்தட்டும் வளரும். இப்போ இந்த டைமில் அந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் கிட்ட இந்தமாரி மழை சீசன் தான் நண்பா, சித்திரை மாதம். அதனால சனப்பை வந்து பார்த்தீங்கன்னா பூ பிடிக்கும், அந்தளவுக்கு விடலனால நாட்டு சோளத்தட்டு நல்லா கருன்னு வரும். முழங்கால் பயிருக்கு மேலே பார்த்தீங்களா சோளப்பூட்டை பிடிக்கிற அளவுக்கு. அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரை விட்டு 2 உழவு ஓட்டிடுங்க. ஃபுல்லாக 2 உழவு ஓட்டிட்டு விட்டுருங்க. அதான் டைம் இருந்தால் 1 வாரம், அது 1 வாரம் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைனோஸ் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஓட்டி விட்டுட்டு சனப்பையை போட்டு ஓட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரைனோஸ் இழுத்துட்டு ஒரே ஒரு தண்ணி மட்டும் விடுங்க. ஒரே ஒரு தண்ணி விட்டிங்கன்னா மண் நினைக்கிற அளவுக்கு விட்டிங்கன்னா கதன்னு ஊறிக்கும். ஊருனுச்சுன்னா நல்லா கொதன்னு பசன்னு இதாயிரும். மண் வந்து நல்லா உரமாயிருன்னு வச்சுங்களேன். எதுக்காக தண்ணி விட சொல்கிறேன்னா சீக்கிரம் அந்த பச்சைக்கு அதுக்கும் சீக்கிரம் நல்லா அருமையாக பிடிக்கும். அந்த ஈரம் காஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரொட்டேட்டர் நல்லா நீட்டாக ஓட்ட சொல்லிடுங்க. ஓட்டுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து குச்சிங்கோல் எதுவுமே இருக்கக்கூடாது, ஓரம் பாரம்லாம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்கோல்லாம் வெட்டி உள்ளே போட்டு தலைதாம்போட ஓட்டி விட்டுட்டு நல்லா 2 உழவு ஓட்டினதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான மண், அதாவது ஒரு 2 இன்ச்சுக்கு மண் ஓரளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும், கொதன்னு இதாயிரும். அந்த ஈரம் காயிற வரை விட்டுட்டு ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கான ஈரம் அடி உரம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நண்பா. இந்த இதுக்கு நீங்கள் பண்ணையில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்து, அதாவது மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரகம் ஊனுனா பெஸ்ட்டாக
தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா விதையை சூஸ் பண்ணி தான் ஊனிகிட்டு இருக்கேன். எதனாலனா நான் எத்தனை காட்டுக்கு ஓட்ட போய்கிட்டு இருக்கல, நிறையா காட்டுக்கு ஒவ்வொரு காட்டுலையுமே கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஈல்டு வந்து சூஸ் பண்ணி போட்டு ஓட்டலாம் நண்பா. இப்போ இந்த செம்மண்ணு காட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்காரு இல்லைனா மைக்ரோ இந்த மாதிரி மகேந்திரா இந்த மாதிரி ஓடலாம். சரளைகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக்கு சிவசக்தி இந்த மாதிரி ஓடலாம். அதான் நீங்கள் போட்டு ஊனிட்டு ரைனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5க்கு ஒரு ஓஸ் போகும். அந்த மாதிரி ரைனோஸு ட்ரிப்பு இந்த பூட்டை வேற மாட்டின்னு வெறி ஆகுறான். பார்த்தீங்கன்னா 2.5க்கு ஒரு ட்ரிப்பு போகும். நீங்கள் அதே மாதிரியே 2.5க்கு 2.5 ஒரு குச்சை உடச்சிக்கிட்டு இப்போ இந்த தளவில் ஒரு 2.5 நாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டாலும் சரி எதில் போட்டாலும் சரி, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை விட்டு போடுறது பெஸ்ட்டு நண்பா. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆளுங்க வந்து 6 அடிக்கு ஒரு வயல் வந்து இந்த வாக்கில் நீளம் கம்மியாக இருக்குது, இந்த வாக்கில் இப்போ அந்த தலைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஊனுவாங்க. ஒரு குச்சி ஊனிட்டு அந்த கவுத்தை வந்து இதான் இப்போ கவுருன்னு வச்சுக்கோங்க. கவுத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இந்த கவுத்துலேருந்து இந்த ஆளை 3 இன்ச்சு, இந்த ஆளை 3 இன்ச்சு, 1/2 அடிக்கு ஒரு வேலை, இந்த ஒரு 1/2 அடி. இதுக்கு தான் கவுருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுதான் கவுரு, இந்த நடுவரம்பு தான் கவுரு. இந்த கவுத்துலேருந்து இவ்வளோ தூரம் தான். இந்த 1/2 அடிக்குள்ளே, இந்த 1/2 அடிக்குள்ளே, 1/2 அடியே போகிறதுக்கு கொஞ்சம் இதுதான். அதான் தூரம் 3 இன்ச்சு 4 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு 1/2 அடிக்கு ஒரு இதாக போட்டு போகிறோமா. இந்த ஒரு கவுரு நெட்டு மென முடிச்சிருச்சு. இந்த இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுரு போட்டோம்ல, இந்த இடத்துல இருந்து 2.5 அடி, இந்த 2.5 அடியில் ஒரு கவுரு ஊன்றோமா. இதில் அதே மாதிரி தான். இந்த இடத்துல எப்படி 1/2 அடிக்கு ஊனிக்கிட்டே போனோம் கவுத்தை சுற்றியும். இந்த நாள் 3 இன்ச்சு, இந்த நாள் 3 இன்ச்சு விட்டுட்டு 1/2 அடிக்கு ஊனிட்டு போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ உள்ளே பார்த்தீங்கன்னா 1.5 அடி 1 அடி கேப் இருக்கும். ஆனால் பயிர் தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கேப் இருக்கும். பூட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி கேப் இருக்கும். நல்லா பூட்டை வந்து 190 நாள் 100 நாள் வரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு 1 அடி கேப்பு தான் இருக்கும். ஆனால் பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் கேப் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஊனிட்டீங்கன்னா காடு பூராமே ஊனிங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்டை வந்து எந்த அளவுக்கு கேப் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகும், பூட்டை ஊக்கமாக வரும் நண்பா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அடிக்கு கவுத்தை சுற்றி ஊனிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2.5 அடி அகலம் கவுத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவுரு இப்படி போகுதுன்னா இந்த 3 இன்ச்சு வச்சு கவுத்தை சுற்றி இப்படி நெட்டாக போகும்ல. இந்த 1/2 அடி, இந்த 1/2 அடி, இந்த 1/2 அடி, இந்த 1/2 அடி, ஒவ்வொரு முளைப்பு கேப் மட்டும் அந்த மாதிரி ஊனிட்டிங்கன்னா காற்றோட நல்லாயிருக்கும். ஊனினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாடாப்பு லொட்டு அட்டாடாப் வந்து அடுத்த நாள் தான் வரும் நினைக்கிற மருந்து. பில்லு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விட்ருவாங்க. அதாவது முளைப்பு இருந்தால் அடிப்பாங்க, இல்லைன்னா அடிக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது நாள் அடிக்கிற மருந்து அடிச்சிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 14வது நாள் வர மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் இது 2 மருந்து அடிச்சிருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை இந்த அளவுக்கு பில்லு வரதுக்கலாம். பில்லு காடாக போயிடுச்சு பெரியாவது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முளை போனிட்டு 3வது நாள் ஒரு மருந்து அடிச்சிடுறீங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 14வது நாள் ஒரு மருந்து அடிச்சிடுறீங்க. இதை முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் பயிர் வரும். முழங்கால் உசரம் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா குருத்து புழு விழுவும். அந்த குருத்து புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மருந்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க. மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காதீங்க. குருணை மருந்து வந்து போட்டிங்கன்னா குருத்து குருணை மருந்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட வரவே வராது நண்பா. நீங்கள் அந்த தட்டை வந்து மறுபடியும் சைலேஜுக்கு எடுத்தாலோ எதுக்கு எடுத்தாலோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது வந்து எனக்கு தெரியல நண்பா. நீங்கள் எதுக்கு உங்கள் பக்கத்தால் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுங்க. சைலேஜாக இருக்கிற டீலரை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுங்க. மக்காசோளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
கொரோனா மருந்து போட்டதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி இப்போ இது இருக்கிற வாக்கில் ரோல் ஆனதில்லை. அதனால அதை நீங்கள் உங்கள் சைலேஜ் டீலரை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்குங்க. குருத்து புழு விழுவுறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு டப்பாவில் 10 ரூபா ஜூஸ் டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா மருந்து போட்டு அதுக்கு மேலே புழுவே வராது நண்பா. அதை முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் பயிர் யூரியா வைக்கணும் கம்பல்சரி. செடிக்கு செடி இவ்வளோ வச்சிங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, செடிக்கு செடி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மதிப்பாக உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சரியான க்ரோத், நல்லா தட்டு வேகமாக எந்திரிக்கும். கரு கரு கருன்னு கெடுக்கருன்னு எந்திரிக்கும் நண்பா. அந்த மாதிரி எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பூ வந்துடும். பூ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புடை வெளியே வருது பார்த்தீங்களா. அந்த பூ வந்து புடை வரப்போ பூ அந்த புடைக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி ஒன்று வரும். அதாவது அந்த பூட்டை நமக்கு வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமில்ல, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா களை போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். யூரியா வச்சதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாக வச்சிங்கன்னா போதும். மண்ணை வந்து கெட்டு மண்ணை வந்து தயார் பண்ணுறதுக்கு தான். ஓகே, உரம் வந்து நீங்கள் வைக்க தேவையில்ல. ஒவ்வொருத்தங்க மண்ணில் எதை பண்ணாலும் எல்லாமே வராது. இந்த காடுலாம் பாருங்கள், தட்டே எந்திரிக்கல. திடீர்னு வளர்த்தியா இருக்கா, நல்லாவே திட்டா தெரியுது வளர்த்தியா. அந்த இடத்துல உரம் இருந்திருக்கு, ஏதாவது மரங்கரம் இருந்திருக்கும், மரத்தை பிடிங்கிருப்பாங்க, அதனோட வேறு அழுகி போயிருக்கும். அதனால தட்டு அந்த ஒட்ட தட்டாக கிடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த புடை எந்திரிக்கிற தண்ணி நீங்கள் தண்ணி நல்லா விடுங்க. தண்ணி நல்லா விட்டு அந்த புடை எந்திரிக்கிற டைமில் களைப்போரம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பெருசாக வரும் நண்பா. அவ்வளோதான், உங்கள் கடமை இதோட முடிஞ்சது. தண்ணி வந்து நீங்கள் எப்பவும் போல் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நிறையா பேர் வாடை விட்டு கட்டுவாங்க. அது எதுக்காகனா, வாடை விட்டு கட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் நல்லா வளரும். ஆனால் அதே இதை வந்து போட்டு நல்லா ஊறும் அப்படின்னு அப்படி கிடையாது நண்பா. அந்த பூட்டை வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முளப்பில் நீங்கள் தண்ணி விட்டதை விட முழங்கால் பயிர் அந்த பூட்டைக்கு தண்ணி விடுறத பூட்டை வந்து தண்ணி நல்லா தட்டு வந்து தண்ணி நல்லா உறிஞ்சி அப்போ வந்து பூட்டை அந்த உள்ளே இருக்க அன்னம் வந்து ஒவ்வொரு சோளமும் பெருசாகும். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வரும். இது எல்லாமே வந்து இத்தனையுமே ஒவ்வொருத்தையும் நல்லா தெளிவாக பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவாங்க, அடிக்கிற டைமில் தான் பிடிச்சி பச்சையாக பிடிச்சி அடித்து கொண்டு போய் கொட்டிடுவாங்க களத்தில். அதாவது இப்போ நம்மளுக்கு 10 மூட்டை வருது, ஃபுல்லாக 10 மூட்டை நப்பி கொட்டுவோம் பச்சையில். ஆனால் காஞ்சதுன்னா 8 மூட்டை தான் தம்பி வருதும்பாங்க, இல்லை 7 மூட்டை தான் தம்பி வந்துச்சு. அப்படி காய விடணும் நண்பா. வண்டியில் அடித்தாலும் சரி, எதில் பண்ணாலும் சரி, காய விட்டு 130 நாளுக்கு கம்மியாக இருக்காது அடிக்கவே விடக்கூடாது. 130 நாள்லேயே இந்த வெய்ய காலத்தில் தட்டு காஞ்சு போயிடும். இந்த வெய்ய காலத்தில் இந்த பில்லு காட்டுக்கு என்ன சாவடிக்குது. பில்லு காட்டை கண்டாலே நமக்கு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இதுலையுமே போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். போட்டோ கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா சாயணும். சாய்ஞ்சதுன்னா கொஞ்சமாக தட்டு சாயக்கூடாது, போட்டோ சாயணும்னு வச்சுக்கல. அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தான் நட்டமாகும்னு வச்சுக்கோங்களேன். வண்டிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் ஓட்டுறதை 1.5 மணி நேரம் ஓடிட்டு போயிடும். வண்டிக்காரங்களை சொல்லி குறை கிடையாது. ஏன்னா 10 சோளம் ஃபுல் கட்டுறப்பாரு பிடிச்சா கீழே வந்து இறையும். எதை பண்ணாலும் சலிக்கிற அளவுக்கு ஏணியில் இடம் பத்தாது.
பச்சை சோளத்தை அடிக்கிறதே பெருசு, அது எப்படி நண்பா சலிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கணக்கான பதத்தில் பார்த்து அடிச்சுங்க. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி அவ்வளோதான் நண்பா. உங்கள் மண் வந்து சுத்தமாக அந்த வெள்ளாமைக்கு வந்து தகுதி இல்லாத மண் அப்படின்னு சொல்லி ஒரு இது. ஏன்னா நீங்கள் வந்து மண் வந்து நல்லா இருக்கிறதுக்காக தான் சனப்பை, நாடு சோளத்தட்டு இதெல்லாம் வந்து ஓட்டி இருக்கிறீங்க. இதெல்லாம் போட்டு ரொட்டேட்டர் போட்டு ஓட்டி இருக்கிறீங்க. இதுக்கும் உங்கள் மண் அசரலை அப்படிங்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாமை செட் ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடிச்சிட்டிங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டையை பொறுக்கிட்டு அப்படியே ரொட்டேட்டர் விட்டு ஓட்டியிருங்க. நெருப்பு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த சனப்பை, நாடு சோளத்துக்குலாம் விதைச்சதுக்கும் அந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. இருக்கிற வாக்கில் மல்ச்சர், அதாவது பெஸ்ட்டான வழின்னு கேட்டிங்கன்னா மல்ச்சர் நண்பா. இப்போ பில்லு காடாக இருந்தாலும் சரி, மக்கள் தட்டாக இருந்தாலும் சரி, வண்டியை வர சொல்லி ஹார்வெஸ்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டை விடுவோம். இந்த வண்டியிலே ராக்கெட் கட்டுப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரிய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை நண்பா. ஓப்பனாக சொல்லப்போனால் அது போகிற ஸ்பீடுக்கு போட்டு அப்படியே கீழே தள்ளிட்டு போயிடுது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வண்டியிலேயே ராக்கெட் கட்டுற பார் போட்டிருப்பாங்க. அந்த பெரிய வண்டியில் இருக்கிற மாதிரியே முன்னாடி கட்டுற பார் இருக்கும். அந்த வண்டி விட்டு அடிச்சிங்கன்னா பூட்டை இறையாது. நானே மாற்றிக்கலாம். நம்ம ரோட்டே இப்போ வேறு சைடு போயிட்டுருக்கு, அதனால் பார்த்துக்கலாம். அது மேலே நமக்கு ஃபோக்கஸே கிடையாது. ஏதோ சொல்லியிருந்தேனே, இப்படி விட்டு ஓட்டினதுக்கப்புறம் அந்த கட்டுற பார் விட்டு ஓட்டியிருக்கோம். பூட்டை வந்து இறையாது, நீட்டாக ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டை 1-2 கணக்கு ஓரப்பாக இருக்கிறதெல்லாம் ஒடிச்சு உள்ளே போட்டு ஓட்டிட்டு அப்படியே மல்ச்சரை வர சொல்லி அப்படியே ஓட்டிடுறீங்க. ஓட்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்கன் கலப்பை அப்படியே மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சனப்பை, நாடு சோளத்தட்டு ஓட்டினதெல்லாம் அந்த மண் ரெடி ஆகிடும். இப்போ இது எதுக்காக திருப்பி போட சொல்கிறேன்னா, அது ஃபஸ்ட் டைம் பண்ணால் போதும் நண்பா. எதுக்காகனா நீங்கள் தொடர்ந்து அந்த வெள்ளாமை வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதனால இந்த மாதிரி இது ஒரு சத்துக்காக. மண் மேமண் சத்தாக தான் இருக்கும், மறுபடியும் வெள்ளாமை பண்ணலாம். ஆனால் நீங்கள் அடுத்த போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. இப்போ இருக்கிற வாக்கில் மல்ச்சர் விட்டு ஓட்டிட்டு சட்டி கலப்பை விட்டு அப்படியே மண்ணை வந்து திருப்பி போடுறீங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் நீங்கள் மறுபடியும் மக்காச்சோளம் ஊனலாம். சேம் இதே கான்செப்ட் தான். செகண்ட் பேட்சுக்கும் அதே தான். மறுபடியும் அரை ஊறினதுக்கப்புறம் தட்டுக்கு தட்டு 1/2 அடி மாதிரி, அதாவது நீங்கள் திருப்பி நல்லா ஈல்டு வந்துடும். அன்னம் அதாவது நீங்கள் இதில் 1/2 அடிக்கு ஊன சொன்னேன். ஆப்போசிட்டில் பண்ணுங்க. அதாவது இதில் ஒரு தட்டு இங்கிருந்து இந்த நான் 1/2 அடி, இந்த நான் ஒரு தட்டை சுற்றியுமே 4 மூளைக்குமே 4 தட்டு வருதா, 1/2 அடிக்கு மாற்றி முளைக்கும். அங்குதான் இப்பவும் பாருங்க போட்டது. இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா போட்ட மணி நாளைக்கு போடுவீங்க. அனுப்ப விதைக்கங்க. மண்ணை திருப்பி மாதிரிதான் போட்டுங்க. குப்பை போடுற மாதிரி போட்டு இதெல்லாம் போடுறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் மல்ச்சர் விட்டு
உடையலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேட்ச் 3 மாதம் நல்லா ஆறி இருக்கும். புது வெள்ளாமை வைக்கிற மாதிரி மண் நல்லா சத்தோட அடியில் இருக்கும். அந்த மண்ணை திருப்பி போட்டு இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த பேட்சுக்கு அரை அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டை ஊனிட்டு சைலேஜ் அறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையோட சைலேஜ் அறுத்ததுக்கப்புறம் கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு தோலை தட்டு மறுபடியும் சனப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா சரியான ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். வச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இருக்காது.